எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃபுட்டுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சன்னா மசாலா செய்யும் போதெல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட் பிரியா ஞாபகம் தான் வரும். 2004 காலேஜ் ஹாஸ்டலராக இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்காலராக இருந்தால், நானும் அவளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது இந்த சன்னா மசாலானால தான். அந்த டயத்தில் சன்னா மசாலா அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் சன்னா மசாலா எப்படி இருக்கும், அது பேர் இதுதானா சன்னா மசாலா, ஏன் சன்னாவே இதுதானா அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அம்மா இதை வச்சு சுண்டல் பண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி சுண்டல் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் காலேஜில் வந்து நாங்கள் குரூப் லஞ்சுன்னு அரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது டே ஸ்காலர்ஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் ஹாஸ்டலர்ஸ் வந்து ஏதாவது ஜூஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு பிரியா வந்து பூரியும் சன்னா மசாலாவும் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அன்னைக்கு வந்து அதுதான் டாப் நாச்சாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அன்னையிலேருந்து அவள்கிட்ட நாங்கள் எல்லாருமே சொன்னது இதுதான், நீ இனிமேல் எப்போ பூரி சன்னா மசாலா அவங்க அம்மா செஞ்சாலும் 2-3 டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கே கொடுக்காம நாங்கள் சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபுட்டை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.